எக் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். சில்லி எக் பண்ணதுக்காக நம்ம இப்போ முட்டைக்கு வெள்ளைக்கருவை மட்டும் வேக வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது என்பதை காணிக்க போகிறோம். நான் இன்னைக்கு இது பண்ணதுக்காக ஒரு 5 எக் எடுத்திருக்கேன். முட்டையை வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுக்கணும். அது எந்த ஷேப்பு வேணுனாலும் நம்ம எடுக்கலாம். அதில் நம்ம ஆயிலை வந்து தடவி வைக்க போகிறோம். ஃபுல்லாக ஆயிலை தடவி வைக்கிறோம். இதான் முட்டையை ஒயிட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். எல்லோவை செப்பரேட் பண்ணி எடுப்போம். இப்போ வெள்ளைக்கருவை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இந்த டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி இந்த தண்ணியிலக்குள்ளே நம்ம வைக்கிறோம். வச்சு 20 மினிட்ஸ் இதை வச்சு வேக வைக்கிறோம் க்ளோஸ் பண்ணி. முட்டையை நல்லா பாயில் பண்ணியாச்சு. நல்ல அழகாக வந்திருக்கு இந்த டிஃபன் பாக்ஸோட ஷேப்பில். இனி நம்ம இதை ஆறுன அப்புறமா கட் பண்ணி ஸ்மால் பீஸாட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க நல்லா வந்திருக்கு. இனி ஸ்மால் பீஸாட்டு நம்ம கட் பண்ணுவோம். எக்கை இப்போ கட் பண்ணி எடுப்போம். எக்கை ஸ்மால் பீஸாட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி. காரம் கூடுதலாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் குறைவாக போடுறது வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். பீஸ் பண்ணி வச்சிருக்க எக்கை இதில் ஆட் பண்ணுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் ஆகியாச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுப்போம். பண்ணதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு நம்ம இப்போ ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் ஆட் பண்ணுவோம். இப்போ ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதே எண்ணெயில் சின்னதாக கட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு இதுக்கு 3 மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி கொடுப்போம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு கூட நம்ம ஒரு சின்ன கேப்சிகம் கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு கூட 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு தக்காளி ஆட் பண்ணி கொடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி கொடுப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எக்கை போடுவோம். நல்ல காரமான சில்லி எக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரைட் ரைஸு கூட சப்பாத்தியை கூட ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல காரமான சில்லி எக் ரெடி ஆயிடுச்சு. நான் இனி இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பரா சூப்பரான
ரெசிபி. இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியே ஒரு காரசாரமான ரெசிபியோட உங்கள்கிட்ட மீட் பண்ணுறது வரையும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.